ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட், ஒரு பிளேஸ்க்கு புதுசா ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ யாராவது எனக்கு சொல்ல முடியுமா இங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத கேன் எனி ஒன் டெல் மீ வாட் ஹேப்பன் ஹியர், வாட் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, வாட் ஹேப்பன் ஹியர் அப்படின்னா இங்க என்ன நடந்ததுன்ட்டு. நீங்கள் அதிகமா தூங்கி விட்டீர்களா? அதாவது ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களா? அதனால தான் நீங்க ஆஃபீஸ்க்கு லேட்டா அந்த மாரி கேட்கிறத, டிட் யூ ஓவர் ஸ்லீப்? டிட் யூ ஓவர் ஸ்லீப்? இதை மீண்டும் நடக்க விடாதீர்கள். ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இத திருப்பி பண்ணாதீங்க. இத திருப்ப செய்யாதீங்க. செய்ய வச்சுறாதீங்க, வைக்காதீங்க அந்த மாரி சொல்றத, டோன்ட் லெட் இட் ஹேப்பன் அகைன். அதாவது இத திரும்ப செஞ்சிராதீங்க, செய்ய விட்டுறாதீங்க இந்த மாரி சொல்றது. நீங்க கூப்பிடும்போது நான் பிஸியா இருக்கேன். அதாவது நீங்க கூப்பிடும்போது நான் பிஸியா இருந்தேன் அப்படிங்கிறத, ஐ வாஸ் பிஸி வென் யூ ஆர் கால்ட். ஐ வாஸ் பிஸி வென் யூ ஆர் கால்ட் அப்படின்னா, நீங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், நான் பிஸியா இருந்தேன் நீங்க கூப்பிடும்போது, இந்த மாதிரி சொல்றது. நான் நாளைக்கு சரியான நேரத்திற்கு வருவேன். நான் கண்டிப்பா நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன். ஐ வில் பி ஆன் டைம் டுமாரோ. ஓகேங்களா? ஐ வில் பி ஆன் டைம் டுமாரோ அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன் நாளைக்கு அப்படி சொல்றது. ஏன்னா முக்கியமான டைம்லலாம் கண்டிப்பா சீக்கிரமா போகணும் இல்லையா? ஸோ அத ஐ வில் பி ஆன் டைம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். அவன் 10 மணி வரை தூங்குவான். அவன் காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பான். 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவான். ஸோ அந்த மாதிரி பெர்சன்ஸ நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? அவன் 10 மணி வரை தூங்குவான். ஸோ ஹி ஸ்லீப் டில் 10 o'clock. ஹி ஸ்லீப் டில் 10 o'clock வரைக்கும்னா 10 o'clock வரைக்கும். ஹி ஸ்லீப்னா அவன் தூங்குவான். ஹி ஸ்லீப் டில் 10 o'clock. 10 மணி வரைக்கும் அவன் தூங்குவான் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுற கொல்லிக் கிட்ட சொல்லுவோம் இல்லையா, ஈவினிங் டின்னர் போகலாமா அப்படிங்கும்போது, சரி ஓகே ஈவினிங் சந்திக்கலாம், அதாவது மாலை சந்திப்போம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட்ஸ் மீட் இந்த மார்னிங், இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் மீட் இந்த ஈவினிங் அப்படின்னா, லெட்ஸ் மீட்னா சந்திக்கிறது, இந்த ஈவினிங் அப்படின்னா ஈவினிங் டைமில் மாலை அப்படின்னு சொல்றது. ஸோ லெட்ஸ் மீட் இந்த ஈவினிங். நான் அவனுடன் பேச விரும்புகிறேன். எனக்கு எப்படியாச்சும் அவன் கூட பேசணும். ஸோ ஏதாச்சும் பண்ண முடியுமா? நான் அவங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு ஹிம். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு ஹிம் அப்படின்னா, நான் அவன் கூட பேச ஆசைப்படுறேன். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு ஹிம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், நீங்கள் யாரிடம் பேச விரும்புகிறீர்கள்? ஸோ நான் அவங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது, ஓகே நீங்க யார்கிட்ட பேச ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை whom do you want to speak? whom do you want to speak அப்படின்னா, நீங்க யார் கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல நீங்க யார் கூட பேசணும் எப்படி கேட்கறதுனா whom do you want to speak அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்லாம் நமக்கு டே டு டே லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் மஸ்ட் நீடட் சென்டென்ஸாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனல் கொடுங்க. அது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப், என்னோட சேனலை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகவும் அண்ட் எனக்கு ஒரு அடிஷ்னல் மோட்டிவேஷனலாகவும் அது இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.